எல்லாருக்கும் வணக்கம். 12th முடிச்சிருக்கீங்களா? இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? அதுதான் வாட் நெக்ஸ்ட். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதில் கொடுக்குது. லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் அருண்குமார், ஃபவுண்டர் ஆஃப் ஏபி அகாடமி. கடந்த 6 வருஷமா நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், சிஐஎம்ஏ, ஏசிசிஏ, சிஎம்ஏ யூஎஸ், சிபிஏ, சிஎஃப்ஏ. இப்போ நம்ம இந்த 12th முடிச்ச உடனே நம்ம நிறைய பேர் காமர்ஸ் சூஸ் பண்றாங்க. எதனால காமர்ஸ் சூஸ் பண்றாங்க? நான் சொல்லட்டுமா? ஒன்று, மேக்ஸ்னா ஃபியர். பிசிக்ஸ், சயின்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் தயக்கம், ஃபியர். ஐயோ சயின்ஸா, பயாலஜியா இதெல்லாமே. அதுக்கப்புறம் நமக்கு காமர்ஸ் பற்றி எந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காமர்ஸ் சூஸ் பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் காமர்ஸ் பற்றி நமக்கு நாலேஜ் இருக்குது, அதில் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, அதில் நிறைய நம்ம ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி அவங்க தான் காமர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க காமர்ஸு? இதான் ரீசன் சொல்லி ரொம்ப கம்மி. நீங்கள் யோசிங்க. ஒரு கம்பெனியில் நமக்கு பார்த்தோம்னா 3 லெவல் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் படிச்சிருப்பீங்க, காமர்ஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ராட்டஜிக் லெவல், டாக்டிக்கல் லெவல், ஆப்ரேஷனல் லெவல். நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல். ஒரு கம்பெனியில் நமக்கு ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, கடைசியில் என்ன பண்ணணும்? நம்ம ஜாப் தான் பண்ணணும். 21 இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 10th, அதுக்கப்புறம் 11th அண்ட் 12th, அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு டிகிரி, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம படித்து அட் த எண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேலைக்கு தான் நம்ம போகணும். அதுதான் நம்ம தலையெழுத்து. ஆமாங்க. இப்போ நமக்கு அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியில் நமக்கு அந்த ஜாப்க்கு தேவையான கோர்சஸ் என்ன நமக்கு இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒரு லெவல் நமக்கு என்னென்ன கொடுக்குது, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கொடுக்குது, டாப் லெவல் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, மிடில் லெவல் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, லோயர் லெவல் என்ன கொடுக்குது. ஸோ டாப் லெவல் இங்கே நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ராட்டஜிக் லெவல். ஓகே. மிடில் லெவல் நம்ம இங்கே டாக்டிக்கல் லெவல்னு சொல்றோம். ஆப்ரேஷனல் லெவல் இங்கே நம்ம லோயர் லெவல்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷனல் லெவல் நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷனல் லெவலில் நம்ம பார்த்தோம்னா டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். இங்கே நம்ம கம்பெனியில் ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி ஆனாலும் சரிங்க, இந்த 3 லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனி, எந்த கம்பெனி ஆனாலும் சரி அது மாறும் தவிர கண்டிப்பாக டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் லெவல்னா இவங்க தான் கம்பெனியில் வேலை பண்ணுறது இவங்க தான். ஓகே. டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க வேலை. மிடில் லெவல் யாருன்னா இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. மிடில் லெவல் இவங்க மேனேஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஸ்ட்ராட்டஜிக் லெவல் என்ன சொல்கிறாங்களோ, இவங்க நடுவில் இருந்து இதெல்லாமே கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயின் மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே. சூப்பர்வைஸ் பண்ணுறது இதெல்லாமே. ஸோ இது ஆப்ரேஷனல் லெவல் தான் இவங்க வேலை பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் லெவல் யாருன்னா இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே. கம்பெனி எந்த டைரக்ஷனில் போகணும், கம்பெனியோட விஷன் என்ன, விஷன்னா என்னன்னா லாங் டர்ம், மிஷன் என்ன, ப்ரெசென்ட் என்ன, என்ன மாதிரி நம்ம என்னென்ன பாலிசிஸ், நம்ம என்னென்ன டைரக்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டா கம்பெனி லாங் டர்மாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. டாக்டிக்கல் லெவல் என்ன பண்ணுறாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவல் என்ன சொல்கிறாங்களோ அந்த இவங்க ஆப்ரேஷனல் லெவலுக்கிட்ட அவங்களுக்கிட்ட பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. மிடில் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷனல் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல். ஸோ இப்போ 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் லெவலில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்ன தேவை நமக்கு. ஃபர்ஸ்ட் கெரியர் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஜாப் நம்ம ஒரு டிகிரி முடிச்சாவே போதும். இங்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் வந்துடும். ஆப்ரேஷனல் லெவலில் ஜாப் வந்துடும். என்னென்ன நம்ம ஸ்கில்ஸ் தேவைன்னா என்தூசியாசம், எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை நமக்கு. ஓகே. குவாலிஃபிகேஷன் என்ன தேவை? நம்ம குவாலிஃபிகேஷன் இந்த ஆப்ரேஷனல் லெவலில் ஜாப் வேணும்னா நமக்கு ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும். என்னென்ன ஜாப்ஸ் கிடைக்கும்?
எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட், கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஜூனியர் அனலிஸ்ட். இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு ஆபரேஷனல் லெவல்ல கிடைக்குது. ஓகே, லோயர் லெவல்ல நமக்கு வந்து பிகாம் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி நம்ம படிச்சிருந்தா ஆபரேஷனல் லெவல்ல நமக்கு வந்து கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அதே நீங்க வந்து டாக்டிக்கல் லெவல். ஸோ டாக்டிக்கல் லெவல் என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன, நமக்கு வந்து ஆபரேஷனல் லெவல் யார் மெயின்டைன் பண்றாங்க? டாக்டிக்கல் லெவல் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இவங்க வந்து யாருன்னா எம்பிஏ கிராஜுவேட்ஸ். இவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும், கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். ஸோ இவங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் லெவல் என்ன சொல்றாங்களோ டாக்டிக்கல் லெவல் இவங்க கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணது, இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே பண்றாங்க ஸ்கில்ஸ் வந்து நமக்கும் இருக்கணும். லீடர்ஷிப், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இதெல்லாமே இருக்கணும். இவங்களுக்கு வந்து என்ன இதில் எக்ஸ்பர்டைஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ், இதெல்லாம் இவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவைன்னா, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி தேவை, மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து தேவை. ஸோ அதை என்ன சொல்லணும்னா வந்து எம்பிஏ. ஓகே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் லெவல். ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னா லீடர்ஷிப் ரோல்ஸ். இவங்க தான் கம்பெனியோட டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் நம்ம பார்த்தோம்னா கம்பெனியோட டெசிஷன்ஸ் தான் யார் எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் லெவல் தான் எடுக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் நம்ம பார்த்தோம்னா இவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ எடுக்கிற ஆளு தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ். இம்ப்ளிமெண்ட் வந்து யார்கிட்ட பண்ணி வைக்கிறாங்க? ஆப்ரேஷன் லெவலில் பண்ணி வைக்கிறாங்க. எக்ஸிக்யூட் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ், இவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ், ஒரு டெசிஷனில் வந்து எக்ஸ்பர்டைஸில் இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ், இவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பர்ஸாக, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராக இருப்பாங்க இவங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. விஐபி படம் நமக்கு தெரியும், வேலையில்லா பட்டதாரி. அதில் நமக்கு வந்து தனுஷ் வந்து இருப்பாங்க. தனுஷ் வந்து இன்ஜினியர். ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து நடக்குது, ஸ்லம் ஏரியா ப்ராஜெக்ட். அந்த ஸ்லம் ஏரியா ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா, இந்த ஒரு கம்பெனி வந்து ஸ்லம் ஏரியா ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா, அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அங்கே வேலை யார் செய்கிறாங்க? ஆக்சுவலா லேபர்ஸ். அவங்க யாருன்னா ஆபரேஷனல் லெவல். அவங்க தான் நம்ம வந்து லோயர் லெவல்னு சொல்றோம். டாக்டிக்கல் லெவல் யாரு? சூப்பர்வைஸ், ஃபீல்டு இருப்பாங்கல்ல, ஃபீல்டு இன்ஜினியர்ஸ்னு சொல்லி, அவங்க தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த லேபர்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்கறது, எங்க நம்ம வந்து அசைன் பண்றது, இதெல்லாமே வேலை பண்ணி வைக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் லெவல் யாரு? தனுஷ். அவன் தான் ப்ராஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். ஆமாவா? ஸோ இங்க யாருக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக கொடுக்குறாங்க? ஆபரேஷனல் லெவலுக்கா? அதிகமாக இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்களா? இவங்க தான் வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி சேலரி அதிகமாக கொடுக்குறாங்களா? இல்லை இவங்க வந்து என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க கொடுக்குறாங்களா? இல்லை இவங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லெவல் தான் இவங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ தனுஷ்க்கு தான் அதிகமாக இங்கே சேலரி வந்து கொடுக்குறாங்க. ரகுவரன் தான் அதிகமாக நமக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம டெக்னாலஜி வந்து எவ்ரிடே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் வந்து ஆகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா 10,000 ஜாப்ஸ், 2,000 ஜாப்ஸ், 5,000 ஜாப்ஸ், போன மாதம் 50,000 ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் ஆயிருக்கு. என்ன வேலை பண்ணணும்னு சொல்லி, என்ன பண்ணணும்னு சொல்லி எதுவுமே இல்லாமல், அந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம வந்து 20 வருஷம் நம்ம படிச்சுட்டு எந்த இல்லாமல் சும்மா நம்ம வந்து ரேப்பிடோ, ஜொமேட்டோல, ஜெப்டோல இந்த மாதிரி நமக்கு வந்து படிச்சு முடிச்சு கூட வந்து யார் வேலை பண்றாங்கன்னா டிகிரி கிராஜுவேட்ஸ் தான் வேலை பண்றாங்க. எதனாலனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நிறைய ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் ஆயிருக்கு. எந்தெந்த ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் ஆயிருக்கா? ஆபரேஷனல் லெவல். ஆபரேஷனல் லெவல் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 80% வந்து லே ஆஃப் ஆயிருக்கு. எதனாலனா இவங்க எல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றாங்க. அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர், அதுக்கு தேவையான அப்டேட் பண்ணனால நமக்கு வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணுது. இவங்களுக்கு மேல யார் இருப்பாங்க? எம்பிஏ கிராஜுவேட்ஸ். இவங்களோட வேலை கூட நமக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை. பட் மெயின்டைன் பண்றா, இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவங்களே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் இப்போ நமக்கு எனக்கு வந்து ஒரு கம்பெனில 100 பேர் வேலை பண்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்க கம்பெனில நான் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகுது? 100 பேர் செய்யற வேலை வந்து 10 பேர் சேர்ந்தா போதும். அப்ப 90 மெம்பர்ஸ் வந்து நான் லே ஆஃப் பண்ணிடுறேன்.
அந்த 10 பேருக்கு தேவையான டீம் லீடர் இருந்தால் எனக்கு போதும். இதில் ஒரு 10 பேர் டீம் லீடர்ஸாக இருப்பாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தர் இருந்தால் எனக்கு போதும். அப்போ இவங்க ஜாப்ஸ் கூட லே ஆஃப். பட் இங்கே நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் யாரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இங்கே நமக்கு வந்து ஜாப்ஸ் வந்து எந்த லே ஆஃபும் ஆகுது. ஸோ சேஃபஸ்ட் அண்ட் செக்யூர் பொசிஷன் என்னன்னா, நமக்கு இப்போ இருக்கிற காம்படிஷன் ஃபீல்டில் ஸ்ட்ராட்டஜிக் லெவல், நம்ம இருக்கிற காம்படிஷன் பீரியட்ல நம்ம வந்து ஆப்ரேஷனல் லெவல். நம்ம பார்த்தோம்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. என்ன படிச்சிருப்பாங்க? டிகிரி படிச்சிருப்பாங்க. என்ன ஒரு டிகிரி இருந்தா போதும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆமாங்க. இப்ப டிகிரி படிச்சா கூட நம்ம வந்து எந்த வேலை கிடைக்காம நம்ம வந்து சும்மா நம்ம வந்து இருக்கிறோம். எம்பிஏ படிச்சாலும் சரி வேலை கிடைக்குதா? இல்ல. ஜாப்ஸ் வந்து இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ அவ்வளோ டென்ஷன். பட் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல மாத்தோம்னா எந்த இது ஆனாலும் சரி, எந்த டெக்னாலஜி வந்தாலும் சரி, எது ஆனாலும் சரி, கண்டிப்பா நீ வந்து உனக்கு வந்து ஜாப் வந்து அஷூரன்ஸா இருக்கும். அந்த ஜாப் என்னன்னா நமக்கு வந்து டெசிஷன்ஸ், இந்த டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்க? ஸ்ட்ராட்டஜிக் லெவல் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்ம வந்து டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. நம்ம எவ்வளவு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த டெசிஷன்ஸ் வந்து யார் எடுக்கிறாங்கன்னா ஹியூமன்ஸ் தான் எடுக்கிறாங்க. நம்ம தான் எடுக்கணும் டெசிஷன்ஸ். அதனால ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல தான் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவலான கோர்சஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தோம்னா ரொம்ப பேர் கம்மி. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அதர் கோர்சஸ் லைக் டிகிரி, எம்பிஏ தான் ஜாயின் ஆகும். ஸோ +2 முடிச்சா டிகிரி பண்ணுறாங்க, டிகிரி முடிச்சா எம்பிஏ பண்ணுறாங்க. தவிர அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்லை. எத்தனை பேர் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் ஆகுறாங்க? ஒரு செக்ஷன்ல 75 மெம்பர்ஸ் இருக்குங்க. அந்த 75 மெம்பர்ஸ்ல எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்க? காலேஜ்ல எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்க? பட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் யார் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜாப் வந்து வரும். நமக்கு வந்து எவ்வளவு படிச்சாலும் சரி, அட் த எண்ட் நமக்கு என்ன வேணும்? ஜாப் வேணும். ஜாபுக்கு நாலேஜ் வேணும். இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல நமக்கு கிடைக்குது. அந்த ஜாப் வந்து செக்யூரா இருக்கணும். லைஃப் டைம் எந்த ட்ரபிளும் இருக்கக்கூடாது. லைக் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. அதுதாங்க இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பத்தி சொல்றேன். இங்க நமக்கு வந்து நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சிஐஎம்ஏ, சிஎஃப்ஏ, சிஎம்ஏயூஎஸ், சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ், சிபிஏ, ஏசிசிஏ. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பத்தும் நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்து டோட்டலா 3 கண்ட்ரிஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வந்து யூகே அக்கௌண்டிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் தெரிய வைக்கிறேன். ஓகே. யூகே அக்கௌண்டிங் கோர்சஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் என்ன இருக்கோ நாலேஜ் வைஸ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவில் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கு? நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் போர்டு நாலேஜ் வந்து கம்மி, சிபிஎஸ்சி வந்து அதிகம். சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது ஐசிஎஸ்சின்னு சொல்லி ஒரு இருக்கு, ஒரு போர்டு, அது நமக்கு நாலேஜ் வந்து அதிகம். இன்னொரு போர்டு கூட இருக்குங்க, ஐஜிசிஎஸ்சின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு. அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூகே அக்கௌண்டிங் கோர்சஸ்ல உனக்கு வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும். ப்ராட் ஸ்கோப் எங்கன்னா உனக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன், நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், ப்ரொஃபஷனல் அக்ரிடேஷன். ஸோ நமக்கு வந்து கிராஜுவேட்ஸ், ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் நமக்கு வந்து நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த யூகே அக்கௌண்டிங் கோர்சஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா, நீ ஒரு கோர்ஸ் நீ படிக்கிறனால அந்த கம்பெனி வந்து நீ எந்த கம்பெனி ஜாயின் ஆக போற? யூகே கம்பெனியில் ஜாயின் ஆகுற. உனக்கு வந்து நாலேஜுக்கு நாலேஜ், காசுக்கு காசு. எதுனா யூகே கரன்சி வந்து நமக்கு வந்து பவுண்ட்ஸ்ல பே பண்றாங்க. நம்ம இந்தியா கரன்சினா அது வேல்யூ வந்து அதிகம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கோர்ஸ் சிஐஎம்ஏ, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபலி ரெகக்னைஸ்ட். ஸோ குளோபலி ரெகக்னைஸ்ட் என்னன்னா, நம்ம இந்தியாலே இல்லை, சென்னையிலே இல்லைங்க, நம்ம வந்து வரல 183 கண்ட்ரீஸ்ல எங்கன்னா நம்ம வேலை பண்ணலாம். அதுதான் குளோபலி ரெகக்னைஸ்டு கோர்ஸ். ஃபிளெக்சிபிலிட்டி இங்க நம்ம பார்த்தோம்னா, நீ வந்து டிகிரி முடிக்கணும், இந்த கோர்ஸ் முடிக்கணும், உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கா, மார்க்ஸ் எவ்வளவு இருக்கா, அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல. இங்க நம்ம வந்து எப்பனா என்ட்ரி ஆகலாம். இங்க நம்ம பார்த்தோம்னா +2 இல்ல 10th முடிச்ச உடனே நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகலாம்.
இங்கே ஏஜ் லிமிட் என்னன்னா 16 இயர்ஸ் இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து அபோவ் 16 இயர்ஸ் இருந்தால் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள். எதுக்காக எலிஜிபிள்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு +1 +2 தான் அக்கௌண்ட்ஸே தெரியும். பட் ஐஜிசி சிலபஸில் 8th கிளாஸில் அக்கௌண்ட்ஸ் சொல்லி தராங்க. அதனால தான் அவங்க வந்து நல்லா டெவலப் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த பாயிண்ட்டாக ஜாயின் ஆகலாம். +2 முடிச்சா என்ன பண்ணலாம், இல்லை டிகிரி முடிச்சா என்ன பண்ணலாம், இல்லை நீ 10th கிளாஸ் முடிச்சோடனே நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் நமக்கு வந்து என்ன, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ன மெயின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் நம்ம வந்து என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம வந்து ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணணும், இதெல்லாமே நமக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுது. ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், இதெல்லாமே இந்த கோர்ஸ்ல நமக்கு தெரியுது. ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, ப்ராக்டிக்கலா இல்லை பிசினஸ்ல நமக்கு வந்து எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அந்த சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி பண்ணணும், அதை வந்து சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் பிளஸ் நமக்கு வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நமக்கு கொடுக்குது. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நமக்கு வந்து அந்த கோர்ஸ்ல நமக்கு வந்து கைட் பண்ணுது. நமக்கு பார்த்தோம்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து நாட் ஓன்லி இந்தியா, 180 கண்ட்ரீஸ்ல 183 கண்ட்ரீஸ்ல எங்கன்னா நம்ம வேலை பண்ணலாம் காம்படிட்டர்ஸ்ல. இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எந்தெந்த லெவல் நம்ம பார்த்தோம்னா இதுல 4 லெவல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் இன் பிசினஸ் அக்கௌண்டிங். ஸோ சர்டிஃபிகேட் இன் பிசினஸ் அக்கௌண்டிங்ல 4 பேப்பர் இருக்கு. ஆபரேஷனல் லெவல்ல 3 MCQ ஒரு கேஸ் ஸ்டடி, ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல 4 பேப்பர் 3 MCQ ஒரு கேஸ் ஸ்டடி, மேனேஜ்மெண்ட் லெவல்ல 3 MCQ ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த 4 லெவல்ல நாங்கள் பார்த்தோம்னா MCQ பார்த்தீங்கன்னா இங்க 4, இங்க 3, இங்க 3, இங்க 3 MCQ இருக்கு, 3 கேஸ் ஸ்டடி இருக்கு. ஸோ இந்த MCQ பேப்பர் எல்லாமே நம்ம இஷ்டம், எப்பனா எக்ஸாம் எழுதலாம். மண்டே டு சாட்டர்டே நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணோம்னா போதும். 24 ஹவர்ஸ் முன்னாடி ஸ்லாட் நம்ம புக் பண்ணிட்டா போதுங்க. எக்ஸாம் நம்ம இஷ்டம், நம்ம எழுதலாம். இங்க நம்ம சாய்ஸ் எக்ஸாம். நம்ம பார்த்தோம்னா இப்போ +2 படிச்சிருப்பீங்க, இல்லை 10th படிச்சிருப்பீங்க, இல்லை டிகிரி படிச்சிருப்பீங்க. அவங்க எப்போ வைக்கிறாங்களோ செமிஸ்டரு 12th எக்ஸாம்ஸ் மார்ச் ஏப்ரலில் வைக்கிறது, இதெல்லாமே அவங்க வைக்கிறதா. அந்த நாள் உனக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதுவானாலும் சரி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். சப்போஸ் நீ ஃபெயில் ஆகிட்டா திருப்பி இன்னொரு மார்ச், இன்னொரு ஏப்ரல், இன்னொரு செப்டம்பர், அந்த மாதிரி உனக்கு வந்து தள்ளி போயிடும். எனக்கு இங்க உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. பட் இங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. எக்ஸாம் வந்து நீங்க எப்ப எழுதுறீங்களோ, உங்களுக்கு வந்து எப்ப கான்ஃபிடன்ஸ் வருதோ அப்ப நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதுல MCQ பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா 66.67%. கேஸ் ஸ்டடியில் வந்து 53%. ஸோ 100%க்கு நம்ம வந்து பாசிங் எவ்வளோனா 67% வந்து பாஸ் ஆகணும். கேஸ் ஸ்டடி எக்ஸாம் வந்து 53% வந்து பாஸ் ஆகணும். ஸோ MCQ வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டும் படிக்க மாட்டோம். இதில் நம்ம வந்து ஒரே வாட்டி 4 பேப்பர் படிக்க மாட்டோம். என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பராக நம்ம படிக்கிறோம். ஒரு பேப்பரில் படித்து அந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது மட்டுமே எக்ஸாம் எழுதிட்டு அது கிளியர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பேப்பர் நம்ம எழுதுறோம். இங்க நம்ம ஒரே வாட்டி எழுத தேவையினால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சப்ஜெக்டோட நாலேஜ், அந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து நல்லா புரியுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா +2ல ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குங்க. அந்த 5 சப்ஜெக்ட்ல எல்லாமே நம்ம வந்து ஈக்குவலா படிக்க முடியுமா? இல்ல. அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் நல்லா படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம், இல்ல பிசினஸ் ஸ்டடிஸ் வந்து கொஞ்சம். அந்த மாதிரி எது எனக்கு வந்து புரியுதோ, எதுல எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் எதுனா இருக்கோ அதுதான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்றேன். பட் இங்க நான் என்ன பண்றேன், ஒரு சப்ஜெக்ட் நான் படிக்கிறேன். இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு வந்து நாலேஜ் வந்து கொடுக்குது. இந்த நாலேஜ் அதை நம்ம வந்து நல்லா படிச்சு அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம ஈஸியாக அந்த சப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக MCQs தான். கேஸ் ஸ்டடி என்ன, இப்போ கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொடுத்துட்றாங்க, ஒரு கம்பெனி வந்து டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு 30 to 40 பேஜ் வந்து கம்பெனியோட அனாலிசிஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, அந்த கம்பெனி அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து டைப் பண்ணணும். அது ஒரு எக்ஸாம். அது நம்ம பார்த்தோம்னா எவ்ரி 3 months, எவ்ரி குவார்ட்டருக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. ஓகே, MCQ மட்டும் நமக்கு வந்து நம்ம இஷ்டம் எப்பனா எக்ஸாம் எழுதலாம்.
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் மேனேஜர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் அனலிஸ்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எங்கெங்க இருக்கு? உலகத்துல எல்லா இடத்துல இருக்கு. டாலர்ஸ்ல நமக்கு வந்து இங்க போட்டிருக்க பாருங்க. நீங்க வந்து ஒரு வாட்டி கூகுளில் கூட செக் பண்ணுங்க. எவ்வளோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ பேர் வந்து நமக்கு வந்து சிஐஎம்ஏ கோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எங்க ஸ்டூடெண்ட் சிஐஎம்ஏல ஆல் இண்டியா ரேங்க் வந்து கொண்டு வந்திருக்க. ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் 2 சப்ஜெக்ட்ல, செகண்ட் ரேங்க் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல, தேர்ட் ரேங்க் வந்து 2 சப்ஜெக்ட்ல. இங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு சப்ஜெக்ட் நம்ம எழுதுறோம். அந்த வருஷத்துல யார் வந்து அதிகமா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, 5 சப்ஜெக்ட்ல அந்த வருஷத்துல இந்த அர்னவ் சௌஹான் சொல்லி ஒரு பையன் வந்து ஆல் இண்டியா ரேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எங்க கைடன்ஸ்ல. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஏசிசிஏ, அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இன்னொரு கோர்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஏசிசி, இது வந்து சேம் அக்கௌண்டிங் குவாலிஃபிகேஷன். அது நம்ம என்ன பார்த்தோம், சிஐஎம்ஏ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இது நமக்கு வந்து ஏசிசிஏ வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டட் கோர்சஸ். ஓகே, இங்கோட நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா கனடா, சிங்கப்பூர், யூஏஇ, ஓவர் 180 கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து எங்கன்னா வேலை பண்ணலாம். இது நமக்கு வந்து பிக் 4 கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம்னா இங்க இதுல 3 லெவல்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 3 லெவல்ஸ் இருக்கு. நாலேஜ் லெவல், அப்ளைட் ஸ்கில்ஸ் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவல். நாலேஜ் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா 3 பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டா எம்சிக்யூஸ். அப்ளைட் ஸ்கில்ஸ் இதை நம்ம பார்த்தோம்னா 6 பேப்பர்ஸ். இது நமக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இது வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ், ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் மாதிரி. இங்கே நம்ம வந்து நிறைய நாலேஜ் ஸ்கில்ஸ் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். என்னென்ன ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணுறோம் இதெல்லாமே நமக்கு வந்து எம்சிக்யூஸில் நம்ம வந்து கேட்குறாங்க. 6 பேப்பர் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவல், இங்கே நமக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து என்ன டெவலப் பண்ணுதுன்னா லீடர்ஷிப், இன்னோவேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாமே டெவலப் பண்ணுது அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரியில். இங்கே கூட நமக்கு வந்து எம்சிக்யூஸ். ஸோ எக்ஸாம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா, 100க்கு நீ வந்து 50% மார்க்ஸ் எடுத்தா நீ வந்து பாஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எடுக்கிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே கூட நீ வந்து டோட்டல் 3 சப்ஜெக்ட்ஸ் எழுத தேவையில்லை. ஒரு பேப்பர் நீ எழுதலாம் அந்தந்த குவார்ட்டருக்கு. ஓகே, இங்கே கூட நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. ஒரே வாட்டி எழுதலாம்னு சொல்லி சாய்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பேப்பர் நம்ம எழுதலாம், இல்லை ஒரே வாட்டி நம்ம 3 பேப்பர்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம 3 பேப்பர்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, இங்கே நமக்கு வந்து வருஷத்துக்கு 8 பேப்பர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், மேக்ஸிமம் 8 பேப்பர். அப்போ நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து நமக்கு வந்து 1.5 இயர்க்குள்ள நம்ம முடிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த கோர்ஸில் பப்ளிக் அக்கௌண்டிங் ஃபார்ம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு அக்கௌண்டிங் ஃபார்ம் இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு டேக்ஸ் அட்வைசராக வேலை பண்ணலாம், ஆடிட்டராக வேலை பண்ணலாம், ஒரு பிசினஸ் கன்சல்டண்ட்டாக வேலை பண்ணலாம். கார்பரேட் ஃபினான்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். கார்பரேட் ஃபினான்ஸ்னா ஒரு கம்பெனிஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல நம்ம வந்து ஃபினான்ஸ் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ட்ரெஷரராக நம்ம வேலை பண்ணலாம். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், பட்ஜெட் அனலிஸ்ட், அக்கௌண்டண்ட்டாக நம்ம வந்து வேலை பண்ணலாம். ஸோ இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஏசிசிஏ கோர்ஸ் வந்து கொடுக்குது. குளோபலி சேலரி பார்த்தோம்னா நமக்கு வந்து எங்கன்னா நீ வேலை பண்ணலாம். நியூயார்க், லண்டன், சிட்னி, மும்பை, ஜோஹனஸ்பர்க். ஸோ மினிமம் நம்ம பார்த்தோம்னா இந்தியா நமக்கு வந்து எவ்வளோ சேலரி, 8.5 lakh. ஸோ ஆவரேஜ் ஆனுவல் சேலரி. ஓகே, ஸோ இது நமக்கு வந்து யூகே அக்கௌண்டிங் கோர்சஸ், சிஐஎம்ஏ, ஏசிசிஏ. நெக்ஸ்ட் யூஎஸ் அக்கௌண்டிங் கோர்சஸ். ஸோ யூகே அக்கௌண்டிங் கோர்சஸ் நம்ம பார்த்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, நிறைய நமக்கு வந்து எங்கே போனாலும் வேலை கிடைக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறேன். யூஎஸ் அக்கௌண்டிங் கோர்சஸும் இன்னும் நமக்கு வந்து வேலை வந்து சிம்பிள். ஓகே, இங்கே நமக்கு வந்து ப்ராக்டிக்கல். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் அக்கௌண்டிங் கோர்சஸில் வந்து ஒரு ஜாப்க்கு என்ன தேவை, அந்த ஜாப்க்கு தேவையான கோர்ஸ் தான் நீ படிக்கணும். ஓகேங்களா, இப்போ அந்த ஜாப், இப்போ நீ வந்து டைலரிங் கற்றுக்கிற, அந்த டைலரிங் தேவையானது மட்டும்தான் நீ கற்றுக்கிற. ஓகே, ஒரு பைக் ரைட் பண்ணுற, ஒரு கார் கற்றுக்கிற, ஓகே, ஒரு செஃப், ஒரு குக்கிங் மட்டும்தான் நீ கற்றுக்கிற. இந்த மாதிரி அந்த ஜாபுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நீ இங்கே படிக்கணும்.
ஓகேங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து எழுத தேவையில்லை. இங்க நமக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனியில ஒரு ஜாப் வந்து நீ பண்ற, அந்த ஜாபுக்கு தேவையான படிப்பு நீ வந்தா போதும், அந்த ஜாபுக்கு நீ எலிஜிபிள். தேவையில்லாதால படிக்க தேவையில்லை. அந்த ஜாபுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீ படிச்சா போதும். ப்ரொஃபஷனல் நெட்வொர்க், ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய கொடுக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குது. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, ரிலவென்ட் ஸ்கில்ஸ், நமக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே நமக்கு வருது. குளோபல் பர்ஸ்பெக்ட், ஸோ இது கூட நமக்கு வந்து குளோபல் பர்ஸ்பெக்ட். ஸோ எங்கன்னா நமக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சிஎம்ஏ, சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது நம்ம வந்து இந்தியன் சிஎம்ஏ கிடையாது, இது வந்து யூஎஸ் சிஎம்ஏ. ஸோ சிஎம்ஏ இஸ் எ குளோபல் ரெகக்னைஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். இதுல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இது வந்து குளோபலி ரெகக்னைஸ்ட். ஸோ இது நம்ம பார்த்தோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து இதுல கொடுக்குதுன்னா, நிறைய எர்னிங்ஸ் வந்து எர்ன் பண்ணிக்கலாம். டிமாண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு வந்து நிறைய டெவலப் ஆகுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்தியாவிலே கிடையாது, யூஎஸ்ல கிடையாது, உலகத்துல எங்கன்னா நீங்க வேலை பண்ணலாம். அந்தங்க யூஎஸ் கம்பெனி தான் போகும். ஃபிளெக்சிபிலிட்டி, நாலேஜ் உங்கள்கிட்ட எப்பனா நீ எக்ஸாம் எழுதலாம். இங்க ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு கைன் ஆகுதுன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நான் சொன்ன ஆல்ரெடி. டாப் லெவல் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, லாங் டேர்ம்ல டெசிஷன்ஸ் எடுக்கிறது, பிளானிங் பண்றது. காஸ்ட் மேன், ஒரு ப்ராடக்ட் வந்து காஸ்ட் உங்களுக்கு ஃபைண்ட் பண்றது, பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பண்றது, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், இதெல்லாமே நீ ஸ்கில்ஸ் கைட் பண்ணுது. ஸோ யார் வந்து இது படிக்கலாம்னா, ப்ரொஃபஷனல்ஸ் யாரு, அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், பிசினஸ் லுக்கிங் அவனோட கெரியர் வந்து இன்னும் அட்வான்ஸ் டெவலப் பண்றதுக்கு அவங்க படிக்கிறார். இவங்க யார் படிக்கிறாங்கன்னா பிகாம் கிராஜுவேட்ஸ். ஓகே, பிகாம் கிராஜுவேட்ஸ், பிகாம் இல்லை டிகிரி கிராஜுவேட்ஸ் யாருன்னா பண்ணலாம். இங்க கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி வந்து இருக்கணும். இது நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேப்பர் எழுதா தெரியுமா? ஓன்லி ரெண்டு பேப்பர். த சிஎம்ஏ எக்ஸாம் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஸோ ரெண்டு பேப்பர் எழுதினா போதும். அதுல 100 MCQs, 2 எஸ்ஏ கொஸ்டின் இருக்கும். ஸோ 100 MCQs வந்து 3 hours டெஸ்ட், 2 எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வந்து 1 hour டெஸ்ட். ஸோ டோட்டல் டெஸ்ட் வந்து 4 hours. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா பார்ட் 1 என்ன கவர் பண்ணுதுன்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பிளானிங், பர்ஃபார்மன்ஸ், கண்ட்ரோல். பார்ட் 1. பார்ட் 2 ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங், ஃபினான்ஷியல் ஸ்டேட் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ இந்த ஜாபுக்கு இந்த ரெண்டு பார்ட்னா என்னன்னா, இங்க 2 பேப்பர் தாங்க. இந்த 2 பார்ட் நீங்க படிச்சாவே போதும். ஸோ இந்த பார்ட் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா 6 டாபிக்ஸ் இருக்கும். பார்ட் 2ல 6 டாபிக்ஸ் இருக்கும். டோட்டலா நீங்க 12 டாபிக்ஸ் நீங்க படிச்சாவே போதும், நீங்க சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். எஸ்ஏ கொஸ்டின்ஸ். ஸோ எஸ்ஏ கொஸ்டின்ஸ்னா என்னன்னா, இங்க உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ் வந்து சாய்ஸ் இருக்கு. இங்க ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து லைக் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், லைக் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ என்ன நீங்க படிச்சுட்டீங்க, மல்டிபிள் சாய்ஸ், அது பேஸ் பண்ணி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. இங்க உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கு, இங்க இருக்காது. அதுதான் டிஃபரன்ஸ் எஸ்ஏ கொஸ்டின்ஸ்ல. ஸோ இங்க நமக்கு வந்து பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ பண்ணணும்னா 70% வந்து பாஸ் ஆகும். சாரி, இங்க 72% பாஸ் ஆகணும். எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ், நமக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து இருக்கணும். ஸோ பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒன்று இருக்கணும், ஒரு டிகிரி வந்து இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நம்ம வந்து டிகிரி முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சு இல்லை டிகிரி சேர்த்தே இந்த கோர்ஸ் நம்ம பண்ணலாம். 2 பேப்பர் நம்ம இஷ்டம். ஒரு 6 months ஒரு பேப்பர், ஒரு 6 months ஒரு பேப்பர். இங்கே நமக்கு வந்து எவ்ரி குவார்ட்டருக்கு நம்ம எக்ஸாம் நடக்கும், எவ்ரி 4 மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நம்ம என்ன ஆகலாம்னா குளோபல் கவரேஜ். ஸோ இங்கே பார்த்தோம்னா நிறைய பாஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஓவர் 100 சென்டர்ஸ்ல, டெஸ்டிங் சென்டர்ஸ் எங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இங்கே நம்ம சென்னையில இல்லை, நம்ம எங்கன்னா எக்ஸாம் எழுதலாம். இது நம்ம வந்து குளோபலி சர்டிஃபிகேட், எங்கன்னா நமக்கு வந்து வேலை கிடைக்கும். என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ஒரு கம்பெனில அக்கௌண்ட்ஸ் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அக்கௌண்டிங் மேனேஜர், ஃபினான்ஸ் அனலிஸ்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் கண்ட்ரோலர். இந்த ஜாப்ஸ் எல்லாம் ஒரே ஒரு கோர்ஸ், சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். அதில் எவ்வளோ படிக்கணும், நம்ம 2 பேப்பர் படிச்சா போதும், அந்த ஜாப் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொரு கோர்ஸ்,
சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட். சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட்னா இங்க நம்ம படிக்கிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இங்க பப்ளிக் அக்கௌண்டன்ட். அதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா அக்கௌண்டன்ட் என்னென்ன பண்ணணும், ஒரு பப்ளிக் ஆடிட் ஃபார்ம்ல என்னென்ன பண்ணணும், ஓகே, அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேப்பர் இருக்குன்னா 4 பேப்பர். அதில் 2 பேப்பர், இதில் 4 செக்ஷன் இருக்கு, 4 பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் கான்செப்ட்ஸ், கார்பரேட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ். செக்ஷன் 2 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங். செக்ஷன் 3 ஆடிட்டிங். செக்ஷன் 4 ரெகுலேஷன் அண்ட் பிசினஸ் எத்திக்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா 4 பேப்பர்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 4 பேப்பர்ஸ் நமக்கு வந்து அந்த ஜாப் தேவை என்ன, பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஜாப் என்ன தேவையோ அது நமக்கு வந்து இந்த 4 பேப்பர்ஸ் படிச்சா போதும். இங்க கூட நமக்கு வந்து டிகிரி வந்து இருக்கணும். ஸோ எக்ஸாம் பாசிங் பர்சன்ட் என்னன்னா 75%. எம்சிக்யூஸ் இருக்கும், டாஸ்க் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ரிட்டன் கம்யூனிகேஷன் டாஸ்க் இருக்கும். ஸோ மூணு நமக்கு இருக்கும். எம்சிக்யூஸ் இருக்கு, டாஸ்க் பேஸ்டு சிமுலேஷன்ஸ், அது ஒரு டைப் ஆஃப் எம்சிக்யூ மாதிரி, ரிட்டன் கம்யூனிகேஷன் டாஸ்க். ஓகே. இதில் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா பப்ளிக் அக்கௌண்டிங், நீ ஒரு கம்பெனி ஆடிட் ஃபார்ம் வைக்கலாம், அக்கௌண்டிங் ஃபார்ம் வைக்கலாம். இங்கே நீ வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை பண்ணலாம். கன்சல்டண்ட்டாக நீ வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், ஆடிட்டிங், டேக்ஸ் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் டு கிளைண்ட்ஸ். கார்பரேட் அக்கௌண்டிங், கம்பெனியில் நீ அக்கௌண்ட்ஸ் வந்து கம்பெனியில் வேலை பண்ணலாம். ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டாஸ்க், இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ் இல்லை நான் ப்ராஃபிட் கம்பெனிஸில் நீ வந்து வேலை பண்ணலாம். சேலரி யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம், இந்தியா. நம்ம இந்தியா பாருங்க 8 lakhs to 12 lakhs பேக்கேஜ். ஸோ எவ்வளோ பேப்பர்ஸ் நம்ம படிக்கணும், வெறும் 4 பேப்பர் நம்ம படித்தா நம்ம இந்த கோர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிறோம். நமக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து மினிமம் ஆவரேஜ் சேலரி, ஸோ மினிமம் 8 lakhs எடுத்தாலும் நமக்கு வந்து போதும் ஆஸ்திரேலியா. ஓகே. ஸோ இது வந்து பப்ளிக் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இந்த ஜாப், இந்த கோர்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு ஜாப். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்ல இங்கே நமக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்குது. இது கூட குளோபலி ரெகக்னைஸ்டு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் நம்ம பார்த்தோம்னா 3 லெவல்ஸ் வந்து டிவைட் ஆகுது. 6 hours எக்ஸாம். ஓகே. இதில் நமக்கு வந்து 10 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. இங்கே நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், எக்கனாமிக்ஸ், கார்பரேட் ஃபினான்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு 10 டாபிக் இருக்குங்க. அந்த 10 டாபிக் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து 3 லெவல்ஸ் வந்து டிவைட் ஆகுது. ஸோ லெவல் 1 வந்து 2 செஷன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 180 MCQs, தட் மீன்ஸ் 90 MCQs ஒரு செஷன், 90 MCQs ஒரு செஷன். டோட்டலாக வந்து 10 டாபிக் இருக்கும். அந்த 10 டாபிக் வந்து 5 டாபிக் வந்து ஒரு செஷன், 5 டாபிக் வந்து செகண்ட் செஷனில் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாம். சேம் லெவல் 2 கூட சேம் அதே மாதிரி. லெவல் 3 ஓகே. இங்கே ரிட்டன் ரெஸ்பான்ஸும் நமக்கு இருக்கணும். ஸோ இங்கே எக்ஸாம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ பண்ணணும்னா 70% வந்து பாஸ் ஆகணும். ஓகே. ஸோ இங்கே டோட்டல் நமக்கு வந்து இருக்கிற 10 டாபிக்ஸில் தான் நமக்கு வந்து லெவல் 1. இங்கே லெவல் 1 என்ன சொல்கிறோம்னா நம்ம ஃபவுண்டேஷன், லெவல் 2 வந்து இன்டர்மீடியட், லெவல் 3 வந்து ஃபைனல் ப்ரொஃபஷனல் லெவல்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நீ சிஎஃப்ஏ லெவல் 2 பண்ணும்போது நீ வந்து என்ன பண்ணணும்னா நீ வந்து 4000 ஹவர்ஸ் வந்து ஜாப் வந்து நீ பண்ணணும், இன்டர்ன்ஷிப் மாதிரி நீ பண்ணணும், ஒரு கம்பெனி நீ கண்டிப்பாக நீ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து லெவல் 3 வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு. ஸோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா ஒர்க் ஃபார் சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட், ஆடிட்டிங், இன்டர்னல் கண்ட்ரோல், ஃபினான்ஸ் கம்ப்ளைன்ஸ் ரோல், ப்ரைவேட் இக்விட்டி. ஸோ மேனேஜ் பண்ணலாம். கிளைண்ட்ஸ் வந்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாமே நீ பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கை நீ வேலை பண்ணலாம், இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டாக நீ வந்து வேலை பண்ணலாம். இந்த கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் அனலிஸ்ட்டாக நம்ம வேலை பண்ணலாம். இது நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து சிஎஃப்ஏ மூலமாக நமக்கு கிடைக்குது. ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா இல்லையா இதெல்லாமே நம்ம வந்து யார் சொல்கிறாங்கன்னா சிஎஃப்ஏ. சேலரிஸ் ஃபினான்ஸ் அனலிஸ்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ஹெட்ஜ் ஃபண்ட். ஸோ இது நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு சேலரி, ஆவரேஜ் சேலரி டாலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து யூஎஸ் அக்கௌண்டிங் கோர்சஸ். ஸோ யூஎஸ் அக்கௌண்டிங் கோர்சஸில் சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ 3 கோர்சஸ். ஒரு கோர்ஸுக்கு அந்த ஜாபுக்கு தேவையான மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிறோம். சிஎம்ஏ வந்து
2 பேப்பர் எதுனா போதும். சிபிஏல வந்து 4 பேப்பர் எதுனா போதும். சிஎஃப்ஏல வந்து 3 லெவல்ஸ் 6 எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஒரு லெவலுக்கு 2 எக்ஸாம் வந்து நம்ம எழுதணும். இப்போ நம்ம இந்தியா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா இங்கே படிப்பு வந்து கம்மி. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து கம்மி. எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் நமக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கொடுக்குது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டா அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் காமர்ஸ் சூஸ் பண்ணுறவங்களா எல்லாரும் சிஏ பேர் பக்கத்தில் சிஏ இருக்கணும். ஸோ சிஏ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து எங்கெங்கே கிடைக்கும்னா ஆடிட் ஃபார்ம் வைக்கலாம், டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பிஸ்னஸ் கன்சல்டன்ட், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. கோர்ஸ் லெவல்ஸ் நம்ம பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல். இன்டர்மீடியட் நடுவில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆர்டிகல்ஷிப் வந்து நீங்கள் பண்ணணும். 2.5 year to 3 years வந்து நீங்கள் ஆர்டிகல்ஷிப் வந்து நீங்கள் பண்ணணும். இது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th முடிச்ச வந்து நீங்கள் பண்ணணும். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் எழுதணும். இன்டர்மீடியட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனலுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ இங்கே எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மினிமம் ஒரு சப்ஜெக்டில் 40% மேலே வரணும். ஆவரேஜாக அந்த குரூப்பில் வந்து 50% வந்து வரணும். இல்லைன்னா எல்லா எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். நீங்கள் எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து எழுதணும். மற்ற கோர்சஸ் கம்பேர். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா டிமாண்ட், இப்போ நமக்கு வந்து சிஏக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஓகே, எக்ஸலன்ட் ஸ்கில்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குனால நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. லீகல் அண்ட் டாக்ஸேஷன், நிறைய லீகல் டாக்ஸேஷன் ஃபார்ம்ஸும் நமக்கு வந்து வேலை கிடைக்குது. என்டர்பிரினர்ஷிப், நம்ம வந்து ஓனராக நம்ம கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி ஆனாலும் சரி, நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அக்கௌண்டன்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து இன்ஜினியரிங் கம்பெனி ஆனாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனாலும் சரி, இல்லை என்ஜிஓஸ் ஆனாலும் சரி, எந்த கம்பெனி ஆனாலும் சரி, நமக்கு வந்து கண்டிப்பாக அக்கௌண்டன்ட் வந்து தேவை. சேலரிஸ், ஒரு கண்ட்ரியில் சிஎஸ்க்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க, மினிமம் சேலரி, ஆவரேஜ் சேலரி, மேக்ஸிமம் சேலரி. நெக்ஸ்ட் கோர்ஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இங்கே நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த இதில் நம்ம வந்து செல் பண்ணணும், எவ்வளோ நம்ம வந்து ப்ரைஸ் வைக்கணும், இதெல்லாமே டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே, காஸ்ட் வந்து எவ்வளோ நம்ம கம்மி பண்ணணும், இதெல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் வந்து எடுக்கிறாங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா சேம் சிஎல் எப்படி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல், ஃபைனல் லெவல். ஓகே, இங்கே கூட நமக்கு வந்து மினிமம் 40% மேலே எடுக்கணும் அந்த சப்ஜெக்டில். ஆவரேஜாக 50% எடுக்கணும். சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, நம்ம திருப்பி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அந்த சப்ஜெக்ட் வந்து 60% மேலே வந்தால் நீ எக்ஸாம் எழுத தேவையில்லை. அது ஃபவுண்டேஷனுக்கு இல்லை, ரிமைனிங் இன்டர்மீடியட் ஃபைனலுக்கு வந்து நீ 60% எடுத்தால் அந்த சப்ஜெக்ட் வந்து எழுத தேவையில்லை. இங்கே நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் ஒரு ஃபேக்டரிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நமக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து அனலைஸ் பண்ணுறது, இன்வென்ட்ரி அனலைஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ செலவாகுது, லேபருக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து சேலரி கொடுக்கணும், ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி, இதெல்லாம் யார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட்டிங், எவ்வளோ பட்ஜெட் நம்ம வந்து வைக்கணும். ஹெல்த் கேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஜரி வந்து நான் பண்ணணும். அந்த சர்ஜரிக்கு வந்து நம்ம வந்து 2 lakhs ஆகுது. அந்த 2 lakhs எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேலையில்லா பட்டதாரியில் நம்ம வந்து பார்த்தோம்னா தனுஷ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கூட பண்ணுறாங்க ஸ்லம் ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து 200 கோடின்னு சொல்லி 200 crores வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல. அந்த 200 crores யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தெரியுமா, தனுஷ் இல்லை. தனுஷ் வந்து அது தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறான். அந்த பிரிக்ஸுக்கு செலவு எவ்வளோ ஆகுது, இவ்வளோ மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுது, இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த செலவு கரெக்டாக இல்லையா அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் தான் பண்ணுறாங்க. என்னென்ன ஜாப் ரோல்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இவங்க தான் பிளானிங், அனாலிசிஸ், பிஸ்னஸ் டெசிஷன்ஸ், எல்லா டெசிஷன்ஸ் எடுக்கிறது இவங்க தான் பண்ணுறாங்க. காஸ்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அனலைஸ் பண்ணுறது, பட்ஜெட்டுக்கு ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறது, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் எல்லாமே. டேக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ கம்பெனி செக்ரட்டரி நம்ம பார்த்தோம்னா
நமக்கு வந்து லா பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து லா அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நமக்கு வந்து செக்ரட்டரின்னு சொல்லி நம்ம அவங்க அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா 3 லெவல்ஸ் இருக்கு. சிஎஸ்இஇடி இது நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் லெவல் எக்ஸாம். எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் லெவல் எக்ஸாம் வந்து சிஎஸ்இஇடி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் லெவல். இங்கே நமக்கு வந்து சிஎஸ்இஇடியில் நம்ம பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஷன்ஸ், வைவா வாய்ஸ் இதெல்லாமே இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நமக்கு வந்து மாடல் வைஸாக எக்ஸாம் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாடல் வைஸாக நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதுறோம். ஸோ அது ரிலேட்டட் நம்ம பார்த்தோம்னா கார்பரேட் லா, செக்யூரிட்டிஸ் லா, டாக்ஸஸ். இங்கே நமக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும், கம்பெனி நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த கம்பெனி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா. ஓகே. அதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்கன்னா கம்பெனி வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி. ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ இங்கே டெசிஷன் மேக்கிங், என்னென்ன டெசிஷன்ஸ் கம்பெனிக்கு வந்து எந்த எஃபெக்ட் இல்லாமல் டெசிஷன்ஸ் எடுக்கிறது இதெல்லாமே இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இங்கே கூட சேம் நமக்கு வந்து மினிமம் 40% எடுக்கணும், ஆவரேஜாக வந்து 50% எடுக்கணும். ஸோ என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும்னா லிமிடெட் கம்பெனிஸில் நமக்கு வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி அந்த பர்டிகுலர் கம்பெனி சைஸ்க்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி வந்து அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகும். சப்போஸ் ஒரு கம்பெனியில் 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம், அதில் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் வந்து கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கணும். ரிமைனிங் 9 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட் அக்கௌண்டன்ட் இல்லை இன்ஜினியர் யாருன்னா இருக்கலாம். ஓகே. எத்தனை பேர்னா இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து கம்பெனி செக்ரட்டரி வந்து இருக்கணும். லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில், லார்ஜ் கார்பரேஷன்ஸ் கம்பெனிஸில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தோம்னா தியரிட்டிக்கலாக நம்ம வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இங்கே நமக்கு வந்து திருப்பி நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் டு ப்ரொஃபஷனல் லெவல் நடுவில் நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து பண்ணணும். 24 மந்த்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து நம்ம பண்ணணும். இங்கே நமக்கு வந்து சிஎம்ஏல கூட நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து நம்ம பண்ணணும். சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டுக்கு ஃபைனல் நடுவில் நம்ம வந்து 15 மந்த்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து நம்ம பண்ணணும். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். சேலரி என்ட்ரி லெவலில் நமக்கு வந்து 4 to 6 lakhs, மிட் கேரியர் சீனியர் லெவல் 25 to 50 lakhs மேக்ஸிமம். ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா CIMA, CFA, CMAUS, CMA, CA, CS, CPA. ஸோ ACCA, CIMA வந்து UK அக்கௌண்டிங் கோர்சஸ். குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்கு. CFA, CMAUS, CPA இது நமக்கு வந்து US அக்கௌண்டிங் கோர்சஸ். இது நமக்கு வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நிறைய இருக்கு. CA, CMA, CS இது நமக்கு பார்த்தோம்னா இந்தியா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி மற்ற கோர்சஸ் கம்பேர் பண்ணலாம். ஓகே. இங்கே நமக்கு வந்து இந்த CA, CMA, CSல பாசிங் பர்சன்டேஜ் கூட ரொம்ப கம்மி. சிஏல பார்த்தா ரொம்ப கம்மி, 1%, 2%, 10% போல தான் வருது. சிஎம்ஏ கூட அதே ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக தியரட்டிக்கல். ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஏசிசிஏ, சிஐஎம்ஏல இங்கே இந்த 5 கோர்சஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக MCQs தான். ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும், MCQs ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை எல்லாருக்காக நான் வந்து ஒரு 1000 rupeesல நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸில் நீங்கள் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா பேசிக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ், ஒரு கம்பெனி வந்து என்ன அனலைசிஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். தேர்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு ஸ்டாக் வந்து எந்த பேர் நீங்கள் பை பண்ணணும், எந்த நீங்கள் செல் பண்ணணும். கேண்டில்ஸ்டிக்ஸ், ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து எப்படி பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இன்ட்ராடே, மாஸ்டர் த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஓகே. நான் சொல்கிற சில டிப்ஸ்னால ஓகே இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டனாலே போதும். ஸோ வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ். ஃபெயில்யூர் டு சக்ஸஸ், இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயில்யூர். ஓகே. நம்ம ஃபெயில்யூர் வந்து கீழே விழுந்துடுறோம், இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயில்யூர். ஸோ இங்கே கீழே விழுந்துடும், திருப்பி ஏஞ்சிக்கிறோம், திருப்பி க்ராலிங் பண்ணுறோம்.
ஓகே, அட் த எண்ட் ஸ்டாண்ட் அப் பண்ற, அட் த எண்ட் ரைஸ் ஆகுற. இதுதான் நமக்கு வந்து ஃபெயில்யூர் டு சக்சஸ். எவ்ரி ஒன் ஃபெயில் ஆகுதான் சக்சஸ் ஆகுறாங்க. யாரும் வந்து சக்சஸ் டு சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஃபெயில்யூர் ஆகுதான் சக்சஸ் ஆகுறாங்க. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயில்யூர். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபெயில் ஆகிறோம். அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டு ரைஸ், ஸ்டாண்ட் அண்ட் க்ரோ இதெல்லாம் நடக்குது. சப்போஸ் நீ வந்து ஒரு சைக்கிள் வந்து கத்துக்கிட்ட, சைக்கிள் கத்துக்க உடனே நீ வந்து சைக்கிள் பண்ண முடியுமா? இல்ல இல்ல, எங்கோ ஒன்று கண்டிப்பா வீழ்ந்துரும். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஃபெயில்யூர். நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபெயில்யூர் என்னன்னா கிராலிங். அதுதான் நம்ம வந்து சக்சஸ் பண்ணது. ஃபெயில்யூர் டு சக்சஸ். நீங்க வந்து மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட எபிலிட்டி வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். தெர் இஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் த சன் அண்ட் த மூன். தே ஷைன் வென் இட்ஸ் தட் டைம். இப்போ நம்ம சன்னோட வந்து காலையில் ஏஞ்சிடும், சன் எப்போ இதாகிடுமோ, சன்செட் ஆகிடுமோ, அப்போ வந்து மூன் வருது. அந்த மூன் வர டயத்தில் மூணு இருக்கும், சன் வர டயத்தில் சன் இருக்கும். அந்தந்த இதில் அவங்கவுங்க கேப்பபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் மட்டுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெவலப் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு ஸ்டோன், உங்கள் இதையே நீங்கள் வந்து ஸ்கல்ப்ச் பண்ணி, நீங்கள் ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வந்து ஒரு ஸ்டோன் வந்து எப்படி ஐடலா மாத்துறாங்க, ஒரு காடா ஒரு ஸ்டோனா மாத்துறாங்களோ, ஐடல் கடவுளா மாத்துறாங்களோ, அந்த கல்லு தான் அது. அந்த கல் வந்து ஸ்கல்ப்சர் வந்து கல் வந்து என்ன பண்றாங்க, கடைசியில ஒரு கடவுள் மாதிரி வருது உருவம். ஓகே, அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்ம லைஃப், நம்ம பர்சனாலிட்டிஸ், நம்ம ஸ்கில்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஸ்கல்ப்சர் மாதிரி நம்ம இது நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம க்ரோ ஆகணும். நம்ம வந்து மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் எதனா பிடிச்சிருந்தா இங்க இது எங்க அட்ரஸ், ஏபி அகாடமி லேர்ன் வாட் யூ லவ். அட்ரஸ் 51/111 கவுடைமட் ரோட், ராயப்பேட்டா, சென்னை. ஃபோன் நம்பர் 8919362699. இமெயில் பண்ணலாம் apacademy07@gmail.com. வெப்சைட், எங்க வெப்சைட் apacademy.in. இன்னொரு வெப்சைட் apcourses.in. apacademy.inல கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகே, apcourses.inல வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்சஸ் கூட இருக்கும். ஓகே, அது 1 by 1 வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி apacademy_07. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கோர்ஸ் எதனா பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் பண்ணலாம் இந்த கோர்ஸஸ் பற்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.